வணக்கம். தலைப்பு செய்திகள். புதுச்சேரியில் 50% மானியத்தில் கண்ணாடி நுண்ணழிவு படகை மீனவர்களுக்கு வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுவையில் காதலியை ஏமாற்றி பலாத்காரம் செய்துவிட்டு வேறு பெண்ணை மணம் முடித்த புது மாப்பிள்ளை வன்கொடுமை தடுப்பு பிரிவில் கைது செய்த காவல்துறையினர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் காதலியை ஏமாற்றி பலாத்காரம் செய்துவிட்டு வேறு பெண்ணை மணம் முடித்த பொது மாப்பிள்ளையை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி நகர பகுதியை சார்ந்த 21 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஒருவர் இடையார்பாளையத்தில் உள்ள தனியார் கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். அவர் கடந்த 11ஆம் தேதி வீட்டில் எலிமருந்து சாப்பிட்டு மயங்கி விழுந்தார். அதிர்ச்சியடைந்த பெற்றோர் அவரை மீட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்த்தனர். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதனிடையே இச்சம்பவம் தொடர்பாக அந்த பெண்ணின் தந்தை அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் தற்கொலை முயற்சி பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர். விசாரணையில் தற்கொலைக்கு முயன்ற இளம்பெண்ணை அதே நிறுவனத்தில் பணியாற்றும் லாஸ்பேட்டை கருவாடிக்குப்பம் வாஞ்சிநாதன் வீதியை சார்ந்த கணேஷ் என்பவரை கடந்த 9 மாதங்களாக காதலித்து வந்ததும் சில தினங்களுக்கு முன்பு விடுதிக்கு அழைத்து சென்று யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததும் தெரிய வந்தது. மேலும் இவை அனைத்தையும் மறைத்து கணேஷ் கடந்த 15ஆம் தேதி கடலூர் சுப்பிரமணியபுரத்தை சார்ந்த வேறு பெண்ணை திருமணம் செய்ததும் இதனால் தாம் ஏமாற்றப்பட்டதை தாங்க முடியாமல் அந்த பெண் தற்கொலைக்கு முயன்றதும் அம்பலமானது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் வாக்குமூலத்தை பெற்ற போலீசார் தற்கொலை முயற்சி வழக்கினை நம்பிக்கை மோசடி, பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கணேஷை தேடி வந்தனர். இந்நிலையில் பொதுமாப்பிள்ளை கணேஷ் வீட்டின் அருகே போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். உதயநிதி ஸ்டாலின் நடித்துள்ள நெஞ்சுக்கு நீதி திரைப்படத்தை புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில அமைப்பாளருமான சிவா அவர்களின் தலைமையில் திமுகவினர் பார்த்து ரசித்து மேலும் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்துள்ள நெஞ்சுக்கு நீதி திரைப்படம் இன்று வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் பாலாஜி தியேட்டரிலும் வெளியாகியுள்ள இந்த திரைப்படத்தை புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்களின் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் பார்த்து ரசித்து பாராட்டினர். முன்னதாக நெஞ்சுக்கு நீதி திரைப்படம் வெளியானதை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்ற தலைவர் உத்தமன் ஏற்பாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை, துப்புரவு தொழிலாளர்களுக்கு அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மற்றும் திரைப்படம் பார்க்க வந்த ரசிகர்கள் உள்ளிட்ட பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை மாநில திமுக அமைப்பாளர் சிவா அவர்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சிகளில் திமுக மாநில அவைத்தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிமல் கெனடி, சம்பத், செந்தில்குமார் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் கோபால், துணை அமைப்பாளர்கள் செந்தில்குமார், சன் குமரவேல், குணா திலீபன், பொருளாளர் லோகையன், தொகுதியின் செயலர் சக்திவேல், மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தலையில சொல்லுவேன்
ராஜீவ்காந்தி கொலையாளிகளை அக்குடும்பத்தினர் மன்னித்தாலும் நாங்கள் மன்னிக்க மாட்டோம் என்றும், பேரறிவாளன் விடுதலையை கொண்டாடுபவர்கள் வக்ரபுத்திக்காரர்கள் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சாடியுள்ளார். ராஜீவ்காந்தி கொலையாளிகளை அக்குடும்பத்தினர் மன்னித்தாலும் நாங்கள் மன்னிக்க மாட்டோம் என்றும், பேரறிவாளன் விடுதலையை கொண்டாடுபவர்கள் வக்ரபுத்திக்காரர்கள் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் வந்து சென்றது முதல் அனைத்து துறைகளும் தனியார் மயமாக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் கேசினோ என்ற சூதாட்டத்தை தனியாரிடம் கொடுத்து செயல்படுத்த புதுச்சேரி அரசு முடிவெடுத்துள்ளதாகவும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க புதுச்சேரி அரசு அனுமதித்துள்ளதாகவும் தெரிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி பதவியில் நீடிக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசிடம் சாரண கைதியாகிவிட்டார் என்றும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், ராஜீவ்காந்தி கொலையாளிகளை அக்குடும்பத்தினர் மன்னித்தாலும் நாங்கள் மன்னிக்க மாட்டோம் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். பேரறிவாளன் விடுதலைக்கு இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து மனவேதனையை அளிப்பதாகவும் தெரிவித்தார். முன்னாள் பிரதமரை கொன்றவர்களின் விடுதலையை கொண்டாடுவது அவர்களின் வக்ரபுத்தியை காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் கட்டிப்பிடித்து வரவேற்றது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை என்றும் நாராயணசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பி நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய காலதாமதமான முடிவின் காரணமாக 8 கைதிகளுக்கு கொடுக்கப்பட்ட, பேரறிவாளன் உட்பட 8 கைதிகளுக்கு கொடுக்கப்பட்ட, குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட, குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தூக்கு தண்டனையை உச்சநீதிமன்றமானது ஆயுள் தண்டனையாக மாற்றியது. கருணை மனுவில் தமிழக அரசு 2018ஆம் ஆண்டு அமைச்சரவை முடிவெடுத்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஆளுநருக்கு அனுப்பிய கோப்புகள் காலதாமதப்படுத்தப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதன் காரணமாக உச்ச நீதிமன்றமானது நேற்றைய முன்தினம் அளித்த தீர்ப்பில் கருணை மனுவில் முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் ஆளுநருக்கு உண்டா, குடியரசுத் தலைவருக்கு உண்டா என்ற கேள்வி மட்டும் அந்த வழக்கில் விவாதிக்கப்பட்டு ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்து காலதாமதமாக இந்த வழக்கை முடிவு செய்யாமல் மாநில அரசு வைத்திருந்ததன் காரணமாக பேரறிவாளன் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்தவரையில் மத்திய அரசு பல கட்டங்களில் முடிவெடுக்காத நிலை மிகப்பெரிய காரணமாக அமைந்துள்ளது. என்று நிரூபணம் செய்யப்பட்டவர்கள் 8 பேர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பேரறிவாளன் விடுதலைக்கு சில அமைப்புகள், சில அரசியல் கட்சிகள் பட்டாசு வெடித்து கொண்டாடுவதும் மற்றும் இனிப்புகள் வழங்குவதும் தலைவர் ராஜீவ்காந்தியினுடைய விசுவாசி என்ற முறையில் எங்களுக்கெல்லாம் மனவேதனையையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த நாட்டை விஞ்ஞான யுகத்துக்கு கொண்டு செல்வதற்காக பாடுபட்ட ஒரு தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். மனித வெடிகுண்டால் உயிரிழந்திருக்கிறார். ஆதரவாக அவர் விடுதலையை கொண்டாடுவது என்பது
ஒரு சிலருடைய வக்கர புத்தியை காட்டுகிறது. தலைவர் ராஜீவ்காந்தியோடு அந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்கள் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பெரியவர்கள் எல்லாம் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மனநிலை எப்படி இருக்கும்? ஆனால் கடவுளின் நீதிமன்றத்தில் இவர்களெல்லாம் தண்டனை அனுபவித்தாக வேண்டும். ஊர்காவல்படை வீரர்களுக்கு பல்நோக்கு பதவிகளுக்கான பணி ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் அலுவலகத்தில் புதுச்சேரி அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறையின் கீழ் 45 ஆண் ஊர்காவல் படை வீரர்கள் மற்றும் பெண் ஊர்காவல்படை வீரர்களுக்கு முறையே பல்நோக்கு பாதுகாவலர் மற்றும் பல்நோக்கு துப்பறிவாளர் பணிகளுக்கான பணி நிரந்தர ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், KSP ரமேஷ், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, துறையின் செயலர் அருண், சார்பு செயலர் கண்ணன் மற்றும் கண்காணிப்பாளர் கருணாகரன் ஆகியோர் பங்கேற்றனர். பார்லே நிறுவனத்தில் பால் பொருட்களின் விலை உயர்வு காரணமாக பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். புதுச்சேரி பார்லே நிறுவனத்தின் பால் மற்றும் பால் பொருட்களை மக்கள் அதிக அளவில் விரும்பி பயன்படுத்தி வந்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு காபி ரூபாய் 12 என இருந்தது. மேலும் சில மாதங்களில் ரூபாய் 10 குறைக்கப்பட்டது. மேலும் நிறுவனத்தில் தேநீரும் அறிமுகம் செய்யப்பட்டது. இதனால் விற்பனையும் வாடிக்கையாளர்களும் அதிகரித்து வந்த நிலையில் பொருட்களின் விலையை நிர்வாகம் திடீரென உயர்த்தியுள்ளது. அதாவது பால் ரூபாய் 25 30ஆகவும், குல்பி ரூபாய் 30 35ஆகவும், மோர் ரூபாய் 7 10ஆகவும், தயிர் ரூபாய் 25 35ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் வெண்ணெய், பாதாம், பவுடர் பால், கோவா, பன்னீர் ஆகியவை கிலோவிற்கு ரூபாய் 20 உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல ஐஸ்கிரீமின் விலையும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வரும் என்றும் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அவர்களிடம் விசாரித்த பொழுது கடந்த சில தினங்களாக பால் பொருட்கள் சப்ளை குறைவாக உள்ளதாகவும், இது குறித்து நிர்வாகத்திடம் தெரிவித்து கூடுதலாக வழங்க கோரி வந்தோம் என்றும், ஆனால் நிர்வாகம் விலையை உயர்த்தி மக்களை பொருட்களை வாங்க விடாமல் மாற்று பொருட்களுக்கு செல்ல வழிவகுத்து தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும், இதனை தொடர்ந்து பாலின் விலை உயர்த்தப்படும் என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையில் செயல்படுத்தி வரும் சிறு மீன்பிடி தொழில் மீனவர்களுக்கான மானிய உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் 2021-2022 ஆண்டிற்கான 50% மானியத்தில் கண்ணாடி நுண்ணழிவு படகை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மீனவர்களுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையில் செயல்படுத்தி வரும் சிறு மீன்பிடி தொழில் மீனவர்களுக்கான மானிய உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் 2021-2022 ஆண்டிற்கான 50% மானியத்தில் 300 நபர்களுக்கு கண்ணாடி நுழைவு படகு வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டில் அறிவித்திருந்தார். அதன்படி ஒருவருக்கு ரூபாய் 16,500 வீதம், மொத்தம் ரூபாய் 6,43,500 மானியத்தோடு புதுவை மாநில மீனவர் கூட்டுறவு சம்மேளனத்தின் வாயிலாக கட்டி முடிக்கப்பட்ட ரூபாய் 33,000 மதிப்பிலான இயந்திரமில்லா கண்ணாடி நுண்ணழிவு கட்டுமரம் மற்றும் வலையை பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முதலமைச்சர் ரங்கசாமி இந்நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் பொழுது மீன்வளத்துறை செயலர் நெடுஞ்செழியன், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் பாலாஜி, துணை இயக்குநர் தெய்வ சிகாமணி, துணை இயக்குநர் சவுந்தர பாண்டியன், புதுவை மாநில மீனவர் கூட்டுறவு சம்மேளன செயலர் கோவிந்தசாமி மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் மீனவர்கள் உடனிருந்தனர். அரியங்குப்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு நோனாங்குப்பம் டோல்கேட் பகுதியில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி முன்னிட்டு
நோனாங்குப்பம் டோல்கேட் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி முருகன் தலைமையில் நினைவஞ்சலி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அவர்கள் அன்னாரது திருவுருவப் படத்தினை திறந்து வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன், ஐயப்பன் உள்ளிட்ட திரளான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு மலர் அஞ்சலி செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியின் பொழுது மரக்கன்றுகள் நடப்பட்டு 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டன. பாகூர் பகுதியில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாகூர் மேற்கு கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இவ்விழாவில் குடிமைப் பொருள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் மற்றும் பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் தலைமையில் பணிகள் துவக்கி வைக்கப்பட்டன. இதில் பாகூர் மேற்கு கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட திருமலை வாசன் நகரில் மண் சாலை அமைக்க 7.2 லட்சம் மதிப்பீட்டிலும், அபிராமன் நகரில் மண் சாலை அமைக்க ரூபாய் 5.25 லட்சம் மதிப்பீட்டிலும், விஐபி நகரில் மண் சாலை அமைக்க 3.93 லட்சம் மதிப்பீட்டிலும் திட்டமிடப்பட்டு பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டன. மேலும் இவ்விழாவில் ஊரக வளர்ச்சி முகமை செயற்பொறியாளர் முகமது இஸ்மாயில், வட்டார வளர்ச்சி அதிகாரி காசிநாதன், உதவி பொறியாளர் இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம் மற்றும் பணி ஆய்வாளர் நற்குணம் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கரையன்பேட் பீமாரோ நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கரையன்பேட் பீமாரோ நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு முதல் மரியாதை செய்து சிறப்பித்தனர். முன்னதாக சங்கராபரணி ஆற்றில் கரகம் ஜோடித்து அங்கிருந்து புறப்பட்டு பீமாராவ் நகரில் கரக வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியும், கும்பம் படைத்தல், அம்மன் வீதி உலா, மஞ்சள் நீராட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலியமூர்த்தி, அர்ஜுனன், ரமேஷ், சுரேஷ் மற்றும் சீதா, கார்த்திக், அன்பரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பீமாரா நகர் கரையன்பேட் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி வெள்ளாள வீதியில் உள்ள மக்கள் தலைவர் வ. சுப்பையா அவர்களின் நினைவு அருங்காட்சியகத்தில் புதுச்சேரி அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகத்தின் மாநில குழு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி வெள்ளாள வீதியில் உள்ள மக்கள் தலைவர் வ. சுப்பையா அவர்களின் நினைவு அருங்காட்சியகத்தில் புதுச்சேரி அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகத்தின் மாநில குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பதாக முன்னாள் வியட்நாமின் தந்தை விடுதலை போராளி ஹசாமின் அவர்களின் 132வது பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகத்தின் மாநில குழு பொதுச் செயலாளர், துணைத் தலைவர்கள், நிர்வாக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதன் பிறகு மாநில குழு கூட்டமானது முதல் தளத்தில் உள்ள அரங்கில் நடைபெற்றது.
இக்கூட்டத்தில் கடந்த 15/4/2022 முதல் 16/4/2022 ஆகிய 2 தேதிகளில் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற தேசிய பொதுக்குழுவில் முடிவுகள் குறித்தும் பேசிடவும், எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் குறித்தும், இந்த ஆண்டு புதிய உறுப்பினர்கள் சேர்த்தல் குறித்தும் பேசி முடிவெடுக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் புதுச்சேரி அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகத்தின் பொதுச் செயலாளர் ஜீவானந்தம் வரவேற்புரை நல்கிடவும், துணைத் தலைவர் நாரா கலைநாதன் விளக்க உரை அளித்திடவும், துணைத் தலைவர் முருகன் சிறப்புரை ஆற்றினார். துணைத் தலைவர் பேராசிரியர் வாசுகி, துணைத் தலைவர் வழக்கறிஞர் சுவாமிநாதன், நிர்வாக செயலாளர் செந்தில்குமார், ராமச்சந்திரன், அப்துல் அவர்களும் பங்கு பெற்றனர். மேலும் இந்த ஆண்டு எதிர்வரும் மாதங்களில் தலைவர்களின் பிறந்த நாளில் நடத்த வேண்டிய நிகழ்ச்சிகள் குறித்தும் நிர்வாகிகளிடம் கருத்து கேட்கப்பட்டது. இறுதியில் அனைவரும் ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்கள் பெறப்பட்டு கூட்டத்தின் முடிவுரையினை புதுச்சேரி அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகத்தின் பொருளாளர் சம்பத் அவர்கள் நன்றியுரையோடு கூட்டம் முடிவு பெற்றது. ராஜ்பவன் தொகுதியில் சுமார் 52 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலைகளை மேம்படுத்தும் பணியினை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சின்ன சுப்ராய பிள்ளை வீதி, அம்பலத்தடையார் மடம் வீதி மற்றும் லவ்வூர் வீதி உட்பட தாழ்வாக உள்ள சிமெண்ட் சாலை பகுதியை உயர்த்தி அமைப்பதற்கான பணியின் துவக்க விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் ரூபாய் 52 லட்சம் செலவில் நடைபெறவுள்ள பணியினை பொதுப்பணித்துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமி நாராயணன் அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அதிகாரிகள், தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக மணவெளி தொகுதியை சார்ந்த 36 பயனாளிகளுக்கு பாரத மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்தின் மூலமாக நிதி உதவியை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக மணவெளி தொகுதியை சார்ந்த 36 பயனாளிகளுக்கு பாரத மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நிதி உதவி வழங்கும் நிகழ்வு சட்டப்பேரவையில் உள்ள சபாநாயகர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு 2ஆம் தவணையாக 1,60,000 ரூபாய் வீதம் 7 நபர்களுக்கும், 3ஆம் தவணை தொகையாக 1,90,000 வீதம் 29 நபர்களுக்கும் என மொத்தம் 60,30,000 ரூபாய்க்கான மானிய தொகையை வழங்கினார். இந்நிகழ்வில் குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் சிற்றரசு, உதவி பொறியாளர் அனில்குமார், இணைநிலை பொறியாளர் உதயகுமார் மற்றும் பயனாளிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு தேங்காய் திட்டு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி சார்பாக தேங்காய் திட்டு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நினைவஞ்சலி நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மாநில தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், மாநில துணைத் தலைவர் அனந்தராமன், முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி, மாநில பொதுச் செயலாளர் சங்கர், விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் மற்றும் சிவராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன. மேலும் இந்நிகழ்ச்சியில் தேங்காய் திட்டு கிராம காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கோபாலசாமி, மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார், ராஜாராமன் மற்றும் திருமுருகன், ரங்கநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர்.
வெறினூர் சட்டமன்ற தொகுதியில் முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர் என பல்வேறு தரப்பினர் உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டையினை சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வெறினூர் தொகுதியில் 2018, 2019 மற்றும் 2020 ஆண்டுகளில் விண்ணப்பித்த முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர் மற்றும் முதிர் கன்னிகைகள் ஆகியோருக்கு அரசால் வழங்கப்படும் உதவித்தொகை பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி வெறினூர் சண்முகா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டையினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர்கள் சன் குமரவேல், ராமசுவாமி, செல்வநாதன், மணிகண்டன் மற்றும் ரமணன், சபரிநாதன், பூக்கடை சண்முகம், கலியமூர்த்தி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 50% மானியத்தில் கண்ணாடி நுண்ணழிவு படகை மீனவர்களுக்கு வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுவையில் காதலியை ஏமாற்றி பலாத்காரம் செய்துவிட்டு வேறு பெண்ணை மணம் முடித்த புது மாப்பிள்ளை வன்கொடுமை தடுப்பு பிரிவில் கைது செய்த காவல்துறையினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.